ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிச்சன் டிப் தான். பொதுவாக நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலாவை அரைச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். மறுபடியும் நம்மளுக்கு அது எப்போ தேவையோ அப்போ தான் அந்த ஜாரில் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிற மிக்ஸி ஜார் 100% க்ளீனானு? அப்படி நீங்கள் நினச்சிங்களா? அது தப்பு. உங்களுக்கான ஷாக்கிங் நியூஸ், வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இது இன்றைக்கி நான் யூஸ் பண்ண மிக்ஸி ஜாரு. இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவிட்ட பிறகு நல்லா காய வச்சுட்டேன். இது பார்க்க எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி அது மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்துக்கிறேன். அது எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம க்ளீனாக இருக்குன்னு நினச்ச மிக்ஸி ஜார் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இதில் முன்னாடி அரைச்ச சட்னியோட தூசி அழுக்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ மங்கலாக இருக்குது பாருங்கள். இதை நான் தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் உங்களுக்கு 2வது தடவை தண்ணி ஊற்றி அதேமாரி ஓட்டி காட்டுறேன். இப்போ இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். மங்கலாக இருந்தது போயிட்டு இது க்ளீனாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இதில் உள்ளே ஃபுல்லாக சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்குது. இந்த தண்ணியும் கொட்டிட்டு நான் 3வது தடவை ஓட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ வியூவர்ஸ், இதுக்கப்புறம் மிக்சியில் எப்போ மசாலா அரைச்சாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். சுத்தமான சுகாதாரமான உணவை சாப்பிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.